தமிழ்நாடு இஸ் ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. சரி, ஓப்பனாக இருந்தாலுமே அது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அங்கே போய் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது. எங்கிட்ட ஒரு $50,000 இருக்கு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? இல்லை நம்ம வந்து லாட்ஸ் ஆஃப் மணி இருந்தால் தான் பண்ண முடியுமா? இதற்கு தான் நேட்டிவ் லீட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ திஸ் ஃபவுண்டேஷன் இதை உருவாக்கியவர் சிவராஜா ராமநாதன் அவர்கள். அவர் நல்ல நண்பர், நம்முடைய இருக்கிறார் இப்பொழுது. அவர் ஒரு பேனலை ஒருங்கிணைக்க போகிறார், ஹவு டு இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு. ஸோ நேட்டிவ் லீட் ஃபவுண்டேஷனை பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும் சொல்லிவிட்டு அவரிடம் கொடுத்து விடுகிறேன். நேட்டிவ் லீட் ஃபவுண்டேஷன் இஸ் a not for profit organization which works with a vision to make South Tamil Nadu a region of innovation and business leadership. Native Lead, a dynamic online platform, helps the young minds of South Tamil Nadu to become innovators and entrepreneurs through practical learning. Towards this end, Native Lead works with the connected stakeholders such as educational institutions, students, aspiring entrepreneurs, enterprises, independent experts, investors, industrial forums, governments, NGOs, and general public. The objective being creating awareness, motivating training, connecting to resources, and extending real-time platforms for the younger generation to become innovators and business leaders of the future. வாங்க சிவராஜா, டேக் இட் ஓவர். சார் வணக்கம். மிக்க நன்றி பாலா சுவாமிநாதன் சார் அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் கால்ட்வெல் இந்த ஒரு வாய்ப்புக்கு. உங்களுடைய நல்ல ஒரு அறிமுகத்துக்கு நன்றி சார். ஒரு சின்ன ஒரு திருத்தம் செய்ய விரும்புகிறேன். நீங்க சொன்னது வந்து சவுத் தமிழ்நாடு அப்படிங்கறத நாங்க ஆரம்பிக்கும் போது 2012 அது ஒரு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இது ஒரு பேன் தமிழ்நாடு இனிஷியேட்டிவா உருவாகிடுச்சு. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். நன்றிங்க. இன்னைக்கு வந்து ஒரு 3 நண்பர் பாலா சொன்ன மாதிரி நாம வந்து இவ்வளவு நேரம் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கேட்டோம். ஒரு புது தொழில் நுட்பங்கள், கிரிப்டோ கரன்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேராசிரியர் பேசின ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக்கா இருக்கட்டும், இன்னும் பல தளங்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு தொழில் உலகத்திலையும் தொழில்நுட்ப உலகத்திலையும் நடைபெறும் மாற்றங்களை வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ இந்த புது தொழில் நுட்பங்கள், புத்தாக்க சிந்தனைகள், இது எல்லாம் வந்து கலந்துதான் இந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 4.0ன்னு சொல்றாங்க, IR 4.0ன்னு சொல்றாங்க. எந்த ஒரு மாற்றத்தையும் தன் உள்வாங்கி அதை தன் சமூகத்துக்கு கடத்தாத எந்த ஒரு சமூகமும் வரலாற்றில் பின்தங்கிவிடும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கிற ஒரு பொதுவான லாஜிக்கல் ஃபேக்ட். அது மாதிரி வந்து தமிழ் சமூகமும் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அது தொழில்நுட்ப புரட்சியாக இருக்கட்டும், புத்தாக்க சிந்தனைகள், இனோவேஷன் சொல்லக்கூடிய சிந்தனைகளா இருக்கட்டும், இதை எப்படி வந்து இளைய தலைமுறைக்கு கடத்துறது, ஒரு 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 ஆளுமை மிக்க சமூகமா, ஒரு ஆளுமை மிக்கவர்கள், உதாரணத்துக்கு வந்து ஒரு முதலீட்டு திறன் இருக்கிறவர்கள், அறிவு திறன் இருக்கிறவர்கள், தொடர்பு திறன், கனெக்டிவிட்டி இருக்கிறவர்கள், இதெல்லாம் எப்படி வந்து நாம அதை ஒரு இளைய தலைமுறைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா இன்னைக்கு பேச போறோம். அந்த இதுல வந்து இன்னைக்கு ஒரு 3 விருந்தினர்கள் இங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களே நம்ம இணைச்சுக்கலாம். ஒரு சிறிய அறிமுகத்தோட நான் அவருடைய அறிமுகத்துக்கு போறேன். பாலா சார், we can call them, right? கண்டிப்பா. விஜய், அவங்கள ஆன் ஸ்கிரீன் கொண்டு வாங்க. வாங்க. வணக்கம் அனிதா. வணக்கம். வணக்கம். நண்பர் வணக்கம். பார்த்தி, வணக்கம். இதுல ஒரே ஒரு சிறு குறிப்பு மட்டும் சொல்லிட்டு நான் விளைவிக்கிறேன். ஏன்னா நீங்களே மிகச்சிறப்பாக எடுத்து வச்சுட்டீங்க. நீங்க இல்ல, அனிதா செல்வன் வந்து இங்க வாஷிங்டன் டிசில இருக்கிறாங்க. அவங்க தொழில் முனைவோர் மட்டுமல்ல, அவங்க வந்து மற்றவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்கின்ற விஷயமாக அவங்க இதுல த ரைஸ் USA எழுமின் அமைப்பில் பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. வேர்ட்ஸ்வர்த் அவர்கள் சேலம் இன்ஃபோடெக் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அவர் தான் முதலாளி அப்படிம்பாங்கல்ல, அவர் தான் CEO. அவர் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக த ரைஸ் USAக்கு அவர் தான் சேர்மனாக இருக்கிறாரு. இங்கே பார்த்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் சான் பிரான்சிஸ்கோவில் வேலை செய்கிறாரு. அங்கே கிளியரன்ஸ் வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல, அதனால தான் அந்த கம்பெனி பேரை நான் சொல்லாமல் இருக்கிறேன். எல்லாம் நீங்கள் இஃப் யூ எக்ஸசைஸ் யுவர் மைண்ட் யூ கேன் ஃபிகர் இட் அவுட். அவர் டெக்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒன்று நிறுவி அதன் மூலமாக நம்ம ஊரில் உங்களுக்கெல்லாம் உதவி கொண்டு வருகிறார், சிறு சிறு தொழில் முனைவோர்களுக்கு.
சிவராஜா, நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு மணி நேரத்துல. நன்றி பாலா. கேக்குதுங்களா? கொஞ்சம் இறைச்சலா இருக்க மாதிரி இருக்குது. I can hear you. அப்போ நான் ஏற்கனவே சொன்னதுபடி இப்ப இந்த ஒரு இனோவேட்டிவ் திங்கிங், ஒரு புத்தாக்க சிந்தனைகளும் இந்த மாறி வரும் புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள், புதிய தொழில்நுட்ப இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி வந்து ரொபாட்டிக்ஸ், அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் பத்தி நம்ம டீப்பா யாருமே பேச தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா இந்த ரெண்டு விஷயங்கள், இந்த ஒரு கடந்த ஒரு 1970க்கு அப்புறம் நடந்திருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப புரட்சி, அதை ஒட்டி வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப சிந்தனைகள், இந்த ரெண்டும் பரிணமிக்கும் போது, புத்தாக்க சிந்தனைகளும் தொழில்நுட்ப மாற்றங்களும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் பரிணமிக்கும் போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் போது, இது வந்து இப்ப தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டா, கடந்த காலங்கள்ல வந்து இதனுடைய அந்த மாற்றம் அல்லது அந்த புதிய முன்னேற்றத்தை, புதிய நிறுவனங்களை யார் உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கிறவங்க, அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருநகரத்துல இருக்கிறவங்க, அல்லது ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள்ல இருந்து வர்றவங்க, அவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது. அந்த டெக்னாலஜிக்கல் எக்ஸ்போஷரோ அல்லது அந்த தாட் ப்ராசஸ் எக்ஸ்போஷரோ அல்லது ஒரு குளோபல் எக்ஸ்போஷரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்ப தமிழ்நாடு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வித்தியாசமான மாநிலம். அது வந்து நம்ம பெரியார் அண்ணா தந்த சமூக நீதி. இது வந்து ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல சமூக நீதியை வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலங்கள்ல ஒன்றாக இருக்குது அப்படின்னா, அந்த மொத்தமாக வளரக்கூடிய தன்மை அல்லது மொத்தமாக வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு அரசாங்கமா இருக்கட்டும், ஒரு சமூகமா இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களையும், அது வந்து ஜியோகிராபிக்கலா இருக்கட்டும், சாதி ரீதியாக இருக்கட்டும், மத ரீதியாக இருக்கட்டும், எந்த பிரிவினையும் இன்றி அல்லது பிரிவினைகள் குறைவாக வைத்து மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் போது அந்த சோசியல் ஈக்விட்டி அல்லது சோசியல் ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம வந்து சோசியோ பொலிட்டிக்கல் தளத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வாய்ப்புகள், நான் சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கல் எக்ஸலன்ஸ், ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இந்த இனோவேட்டிவ் டெவலப்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபண்ட் ரைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்குக்கும், ஒவ்வொரு சிறு சிறு நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் போய் சேரும் போதுதான் நாம வந்து ஒரு முழுமையான ஒரு கனவு மாநிலத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய நேட்டிவ் லீட் அமைப்பின் ஒரு ஆழமான நம்பிக்கை. இதன் அடிப்படையில தான் நாங்க 2012 இந்த அமைப்பை உருவாக்கணும். அப்போ இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டிஸ்கஷனே வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்குண்டான ஒரு தீர்வு, அந்த தீர்வை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு இந்த 3 ஆளுமைகள்கிட்ட நம்ம பேச போறோம். அப்ப நான் சுருக்கமா இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொன்னதுதான். இப்ப வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நியூ டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. ரெவல்யூஷன்ங்கிறது நமக்கு சொல்லிட்டு வர்றது கிடையாது, அது தன்னை போல அப்படியே நடக்கும். அந்த ரெவல்யூஷன் டிரைவ் பண்றதன் மூலமா புதிய சிந்தனைகள் வருது. இது ரெண்டு கலக்கும் போது ஒரு புதிய வியாபார வாய்ப்புகள் வருது, தொழில் வாய்ப்புகள் வருது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் அப் சொல்றோம், அது இப்படி ஸ்கேல் ஆகுதுன்னு சொல்றோம். இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு அதுக்கு ஒரு பிளே புக் தேவைப்படுது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு பிளே புக் தேவைப்படுது. அது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா மாறுது. இன்னொரு கம்பெனியை பார்த்து காப்பி பண்ணி பண்றதை தாண்டி வந்து அந்த காப்பியை எப்படி கஸ்டமைஸ் பண்றோம், அந்த கஸ்டமைசேஷனை எப்படி கண்டினியூஸா இனோவேட் பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் இந்த கடந்த ஒரு 30-40 வருடங்களா இருக்கு. அது உருவாகினது சிலிக்கான் வேலையில உருவாகி இன்னைக்கு வந்து நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி ஒரு மனிதனுக்கும் நாம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு நோக்கமா இருக்குது. அப்போ அந்த கான்டெக்ட்ல நம்ம பேசும்போது இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அப்போ நாம வந்து ஒரு 2-3 வார்த்தை பிரயோகங்களை நாங்க எங்களுடைய நேட்டிவ் லீட் அமைப்புல தொடர்ந்து பேசுறோம். இன்க்ளூசிவ் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த கல்வி நிறுவனத்துல இருந்து வந்தாதான் அல்லது இந்த ஒரு பெருநகரங்கள்ல இருந்து வாழ்ந்தாதான் அப்படிங்கலாம் இல்லாம தாண்டி எப்படிப்பட்ட ஒரு 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 மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி வாய்ப்புகள் அல்லது வாய்ப்புகளே இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் இதை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமா ஒண்ணு பாக்குறோம். அப்ப அந்த இன்க்ளூசிவ் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்மால் டவுன் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். சிறு சிறு இடங்கள்ல எப்படி அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறது. மூணாவது வந்து இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டி இன்டகிரேஷன். ஸோ ஒரு தீர்வு நாங்க பார்க்கறோம். ஒன்று ஒரு கம்யூனிட்டி இன்டகிரேஷன். கம்யூனிட்டி இன்டகிரேஷன்னா
ஒரு தொழில் அனுபவம் இருக்கும் மிக்கவர்கள். ஒரு மிகப்பெரிய, எனக்கு முன்னாடி பேசின அருமை நண்பர் வேலுமணி ஐயா மாதிரி அவர் எங்களுடைய அமைப்போட இணைந்து வேலை பார்க்கிறார். அவர் மாதிரியான ஆளுமைகள் இங்க இருக்கக்கூடிய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பேனலிஸ்ட், வேர்ட்ஸ்வர்த்தா இருக்கட்டும், அனிதா செல்வினா இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், இது மாதிரியான நண்பர் பாலாவா இருக்கட்டும், கால்டுவேலா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆளுமைகள் இவங்களுடைய அனுபவங்களை எப்படி நாம ஒரு கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, அவருடைய தொழில்நுட்ப அறிவை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அதையும் தாண்டி அவர்களுடைய முதலீட்டு சக்தியை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இது ஒரு தீர்வு. இந்த தீர்வு எப்படி அப்படிங்கறத நம்ம இவங்களோட உரையாட போறோம். ரெண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மிக நல்ல திட்டங்களை, மிக ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியான சமூகங்கள், அமைப்புகள் இன்னைக்கு அரசாங்கத்தோட இலகுவா ஒர்க் பண்ணக்கூடிய, நம்மளுடைய சிந்தனைகளை எடுத்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய, அந்த சொல்லி அதன் மூலமாக செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்க பாக்குறோம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாம இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கான வழிமுறையா பார்க்கணும். சோ இந்த ஒரு 45 நிமிட உரையாடலின் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இது பற்றிய சில தகவல்களை நாம இங்க பகிர்ந்துக்கிறதும், இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் பின்னாடி இந்த ரெக்கார்டிங்க பாக்குறவங்களுக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது, நாமளும் தமிழகத்தின் வளர்ச்சியில, தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குலையும் என்னுடைய சொந்த ஊர், ஒரு நேட்டிவ் இன்வெஸ்டிங்னு கூட இதை சொல்லலாம், அல்லது இன்வெஸ்டிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம். என்னுடைய சொந்த ஊர்ல நான் எப்படி ஒரு பங்களிப்பை செய்யறது, அது முதலீடா இருக்கலாம், ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம், ஒரு மார்க்கெட் கனெக்டா இருக்கலாம். அந்த கான்டெக்ட்ல இன்னைக்கு முதலீடு மட்டும் கொஞ்சம் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம பேச போறோம். ஸோ இதுதான் இதனுடைய ஒரு கான்டெக்ட் செட்டிங் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இப்போ இன்னைக்கு பாலா சார் ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டாரு. வி ஹேவ் வேர்ட்ஸ்வர்த் ஐயாதுரை ஃப்ரம் சேலம் இன்ஃபோடெக், வைஸ் யுஎஸ்ஏ, பிளஸ் எங்களுடைய நேட்டிவ் லீட் அமைப்புடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக, ஒரு டைரக்டராகவும் யுஎஸ்ல இருக்கிறது கேட்டிருக்கோம். அனிதா செல்வின் இருக்கிறாங்க, பார்த்திபன் பரம்சோதி இருக்கிறாங்க. ஸோ நான் முதல்ல வேர்ட்ஸ்வர்த் ஆரம்பிக்கிறேன். ஸோ வேர்ட்ஸ்வர்த் இப்போ நம்ம இப்போ ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க நிறைய நிறுவனங்கள்ல எங்களுடைய நேட்டிவ் லீட் அண்ட் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நேட்டிவ் ஏஞ்சல்ஸ் வழியாகவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு நீங்க இதனுடைய முக்கியத்துவம், இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு வாய்ப்பு இருக்கக்கூடிய, அதாவது முதலீட்டு சக்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க இது ஏன் நீங்க பண்றீங்க, ஒரு உதாரணமா நீங்க இருக்க விரும்புறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் நீங்க இதை பண்றீங்க, இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது, இது வெறும் ஒரு கிவிங் பேக் டு கம்யூனிட்டி அப்படின்ற சமூக சேவை மட்டும் தானா, அல்லது லாப நோக்கமும் இருக்கா, அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கணும் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சிவா. அனைவருக்கும் வணக்கம். கோ பேனலிஸ்டுக்கும் வணக்கம். FeTNA அமைப்பாளர்களுக்கும் வணக்கம். சிவா, நீங்க கேட்ட கேள்வி முதல்ல நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நேட்டிவ் லீடோட அந்த மோட்டை Tier 2 சிட்டியில் இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. நாமெல்லாம் Tier 2 சிட்டியில் இருந்து வந்த ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் தான். ஸோ வி நோ வாட் ஆர் த பெயின்ஸ். ஸோ அவங்க ஆரம்பிக்கிறதே தேர் ஸ்டார்ட் லைன்லேருந்து பிஹைண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட பர்சனலாக நான் அட்டாச் டு த Tier 2 ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ அதனால அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான். ஸோ ரெண்டாவது ஐ சி த Tier 2 ஆண்டர்பிரனர்ஸ் அவங்களோட அந்த fire in the belly is so high compared to city. So that is another trigger point for us to invest in it. ரெண்டாவது மோஸ்ட்லி சோஷியல் இம்பேக்ட், சாமானியர்களை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப், சாமானியர்களை டச் பண்ணுற மாதிரி, லைக் ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக்ஸ், தோஸ் ஆர் திங்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறோம். ரிட்டர்ன் பேக் டு த கம்யூனிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் ஒன். லாப நோக்கம் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுற Tier 2ல இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளை மாதிரி நமக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குது, அவங்களுக்கு நம்ம மென்டார்ஷிப் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நம்ம Tier 2 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி வேர்ட்ஸ்வர்த். உங்களுடைய லைன்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷூர். ஸோ
அடுத்து நான் அனிதாட்ட போறேன். ஸோ அனிதா, இப்போ வேர்ட்ஸ்வொர்த் வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து குறிப்பா வந்து இப்ப தமிழ்நாடை பொறுத்தவரையில் நம்ம மொத்தமான ஒரு தமிழ்நாடை தான் பார்க்கணும், இன்க்ளூடிங் சென்னையா தான் பார்க்கணும். ஸ்பெசிபிக் ஃபோக்கஸ் டு ஸ்மால் டவுன்ஸ். அந்த இன்க்ளூசிவிட்டி தானே சொல்றமே தவிர we are not excluding சென்னை, அதையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து அவருடைய பார்வையில ஒரு நம்ம சின்ன ஊர்ல இருந்து வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கோ இளம் பெண்ணுக்கோ நாம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட லாப நோக்கம்ங்கிறது எனக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீசிஸ் இருக்கும், ஒரு ஒரு ஐடியா இருக்கும். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க்ல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. வந்ததுன்னா ஓகே, வராட்டி கூட பரவாயில்ல, என்னுடைய ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கட்டும். இது ஒரு ஃபார் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இட் இஸ் நாட் சேரிட்டி. உங்களுடைய பார்வையில நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க வந்து நாம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு பியூர்லி இம்பாக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பண்றீங்களா, அல்லது பியாண்ட் தட்? ஏன்னா பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சேரிட்டி பத்தி பேசுறாங்க, ஒரு ஸ்மால் கம்பெனிக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு கிராண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம கொடுக்குறோமா, அல்லது வந்து இது வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் மாடலே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறோமா? ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அனைவருக்கும் வணக்கம். Thanks to FeTNA for inviting us, and thanks to Siva for arranging this. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 20 to 30 years back we all migrated to US and a lot of other countries. The only reason was that we didn't have enough opportunities at that time. We had education and நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம we were looking to somehow make money and somehow use our brain. We had a lot of energy, but we wanted to use it somewhere. So adanala one of the reasons we all of us are migrated to other places. So இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து இப்போ திருநெல்வேலியிலயோ இன்னொரு சேலத்திலயோ வந்து உள்ள மக்கள் வந்து ஏன் அவங்களா ஒரு why can't திருநெல்வேலி be sustainable itself? That is my point of view. ஏன் அவங்களால வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியல? ஏன் தமிழ்நாடு வந்து என்னை சஸ்டெயின் பண்ணிக்க முடியல? என்னோட பிரெயினை ஏன் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியல? ஸோ அப்போ அதை பார்க்கும்போது என்னன்னா, there were not many businesses, there was no money because people were not investing in people like us. They were not trusting us. So basically money இல்லை, அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸஸும் இல்லை, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது I have to give back to the place so that there will be more small businesses and startups, people who have ideas, if they want to pursue their dream, we should encourage them, we should invest our money, and we should give our expertise, knowledge. We should we should support those kind of people. So in my point of view, there will be so it's more like a Silicon Valley setup. ஸோ எங்கே பார்த்தாலும் கராஜில் வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ தே ஆல் ஹாவ் ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் தேர் கராஜ் ஆர் பேஸ்மெண்ட். ஸோ அப்படி பார்த்தோன்னா சேலத்தில் வந்து எல்லாரும் அவரவர் இதில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், அதை அவங்க டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அப்படின்னா people do not have to move from their own place. அது ஒன்று. And I believe that there will be someday there will be a Steve Jobs coming out of Tirunelveli. That's my idea. And இப்போ நம்ம இது வந்து வெறுமனா சோஷியல் இம்பேக்ட் அப்படின்னா ஜென்ரலா we have to do something that is helpful to the society, helpful. So அப்படி பார்த்தோம்னா we have to help and then the money will follow. So obviously we have to make money so that we can pay the employees and the economy should grow. So it has to be both ways. I would say it has to be socially impactful. We have to make sure that we make some money also. It doesn't have to be in a huge profitable
that's not the only goal, but we have to make money. சூப்பர். இப்போ நான் பார்ட்டிகிட்ட போறதுக்கு முன்னாடி வேர்ட்ஸ்வர்த் சொன்னதையும் அனிதா சொன்னதையும் நான் கொஞ்சம் சுருக்கமா கன்சாலிடேட் பண்றேன். லைக் இந்த ஸ்மால் டவுன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது ஈவன் நீங்க தமிழ்நாட்டுல பெரும்பாலான கம்பெனிகள் எக்ஸப்ட் சில டீப் டெக் மாதிரியான வெஞ்சர்ஸ் தவிர நாங்க நேட்டிவ்ல எல்லா டைப் ஆஃப் செக்டார் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். பட் ப்ரிடாமினன்ட்லி இந்த அக்ரிடெக்கா இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், ஈவன் இந்த நேட்டிவ் ஸ்பெஷல் கூட நிறைய யூஎஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் ஆஃப் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இவங்களோட வி காட் அன் எக்ஸிட் ஆஃப் 4x எக்ஸிட் எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து ஒரு எப்படி இருக்குதுன்னா, நாம ஒரு முதலீட்டாளரா ஒரு இன்வெஸ்டரா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நாம சப்போர்ட் பண்றோம். இந்த மாடர்ன் கம்பெனி பில்டிங், ஆர்கனைசேஷன் பில்டிங்கை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், மார்க்கெட் கனெக்ட் கொடுக்குறோம். அவனுக்கு தேவையான ஒரு 50 lakhs 1 crore வந்து அந்த ஒரு சீட் ஃபண்டிங்கை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப இந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது இது ப்ரிடாமினன்ட்லி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து ஒரு இம்பாக்ட் இன்வெஸ்டிங். அங்க ஒரு சில வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம், புதிய புது பிராண்ட்ஸை உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி மோட்டிவேஷனா இருக்கு. பட் அதையும் தாண்டி நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிபிக்கல் ஒரு ஒரு வேலி, ஒரு ஹைடெக், ஒரு டீப் டெக் வெஞ்சர் மாதிரி 10x 20x அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம டெஃபினட்டா வந்து இது வந்து ஒரு 2x 3x 4x வரைக்கும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்க வந்து ட்ராக் ரெக்கார்ட்ல பாக்குறோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட இதுல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம இந்த சோசியல் தாட்ஸையும் ஒரு 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 ரீசனபிள் ப்ராஃபிட், ஒரு இம்பாக்ட் இன்வெஸ்டிங்னாலே ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்சியலி அண்ட் ஒரு ஹையர் இம்பாக்ட், ரிட்டர்ன் ஆன் இம்பாக்ட் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல இதை எடுத்துட்டு போறதுதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றதா நான் எடுத்துக்கிறேன். இதையே வந்து நம்ம வந்து அந்த ஆடியன்ஸ்க்கான மெசேஜாகவும் நான் சொல்றேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திபன் சார், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நான் வந்து இவங்களுடைய இம்பாக்ட் இந்த மாதிரிலாம் கேட்டேன். உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த கொஸ்டினை கேட்க விரும்புறேன். நீங்களும் நண்பர் தில்லை குமரனும் ஆரம்பிச்சக்கூடிய இந்த டெக்ஸ் வெஞ்சர்ஸோடைய நோக்கம் வந்து கொஞ்சம் மாறுபட்டது. குறிப்பா புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களையும் அதை இணைத்து வரக்கூடிய காலத்துல இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளையும் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே நேரத்துல தமிழகத்திலையும் அமெரிக்கா அல்லது கனடா வாழ் ஈழத்தமிழர்களையும் இதுல இணைக்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு சுருக்கமா நான் சொல்றேன். இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. டெக்ஸ் வெஞ்சர்ஸ் என்ன கான்டெக்ட்ல ஒர்க் பண்ணுது அப்படி? இந்த இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. FeTNAக்கு சிவராஜா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்ஸ் வெஞ்சர்ஸ்ல என்ன பார்க்குறோன்னா, எங்களோட ஸ்விட்ச் டு இங்கிலீஷ் as well as I speak. டெக்ஸ் வெஞ்சர்ல என்ன பார்க்குறோம்னா, the future of economic return is in social impact sectors. Whether we need to do something that is socially impactful or choose revenue are not in conflict. நான் டெக்ஸ் வெஞ்சரை பொறுத்தவரையில் பார்க்குறப்போ எனி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் climate science, crypto, any of these things, they all foundationally come down to a sense of community and rebuilding or growing a community that is helping the community is what it all boils down to. And we at Tex Venture, we think both in Tamil Nadu and Tamils in general have a very strong sense of community. நான் இப்போ ஸ்டார்ட் அப் வேர்ல்டில் சொல்லுவோம், ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வாங்குறப்ப. Being engaging in Tamil Nadu, I think in so many ways, because of the socially progressive policies that were implemented long ago as investments, are now showing a lot of potential for growth in a foundational sense. Anchoring on those policies and looking at communities in a way that they are now progressive, educated, and are willing to take on risk and move forward. We see that as a great opportunity. We now are trying to connect the diaspora, both the Tamil diasporas and Tamil Nadu Tamil diasporas,
and trying to find opportunities that we can invest back, and the kind of opportunities that we are looking for to invest. And everyone is saying the same and similar things that are building communities, making the communities more impactful, and the returns and revenue is not the bigger picture. I think that comes very naturally, and we all believe when you invest and do the future looks that way. They are not in conflict. Social impact and revenue, seeking revenue are not in conflict. In fact, doing socially impactful things will naturally give you a lot better economic opportunities, is how we look at the future. Everything that is now looked at and debated and invested in are things in climate science and crypto. They are all foundationally boils down to community, and we see that as a good opportunity. Yeah, so what is the message உங்களுடைய நம்ம குறிப்பா புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு, கனடா அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு நீங்க என்ன விதமான ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? நீங்க தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றது ஒரு பகுதி அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அல்லது இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய அந்த முதலீட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அது இப்ப அந்த சூழல் சரியா இருக்கா? ஏன்னா நிறைய நான் இந்த பல சமூக தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு வட்டத்துல இருக்கும் போது நிறைய புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் இனியும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. நீங்க வந்து இலங்கையில இந்த மாதிரியான முயற்சிகள் நாங்க நேட்டிவ் லீட் வழியா தமிழகத்துல என்ன பண்றோம் முயற்சிகள் செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவரா, இப்போ அமெரிக்கால வாழக்கூடிய ஒரு தமிழரா, நீங்க இதை எப்படி பாக்குற அவர்களுக்கான ஒரு வாய்ப்பா என்னத்தை சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நான் நிச்சயமா வந்து நாங்கள் ஈழத்துலையும் கூட இன்வெஸ்ட் பண்ணது தான் எங்களோட விருப்பம். அண்ட் வி வாண்ட் டு என்கரேஜ் people to invest in north and east of Sri Lanka. The political climate is always a challenge for big investments at the scales that we can expect in Tamil Nadu. Working with Tamil Nadu and investing in Tamil Nadu as Elam diaspora still gives us an opportunity to have a trickle down. Is not necessarily a good term to use, but that would still benefit in many ways in terms of employment opportunities, creating some back-end services kind of opportunities in north and east of Tamil Nadu because of our cultural and language commonalities, that we think we can create a shared economy that can benefit both northeast of Sri Lanka and India in the long run. The kind of opportunities for investments are much greater and much more suitable in Tamil Nadu for Elam diasporas as well, is kind of our view. Good. ஒரு புதிய சிந்தனையை நீங்க விதைச்சிருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். அதாவது இப்போ ஒரு ஈழத்தமிழர்கள், அதாவது வெளிநாடு வாழ் ஈழத்தமிழர்கள்ல தமிழ்நாட்டை வந்து ஒரு முதலீட்டு தளமா, தமிழ்நாடுக்கு கூடிய ஒரு நல்ல சூழல் கருதி, இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வளரும் தன்மையை கருதி இங்க வந்து ஒரு முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ற ஒரு சூழலை உருவாக்கணும், அந்த ஒரு சிந்தனையை விதைக்கணும்னு பாக்குறீங்க. இதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்கள்ல இலங்கையின் வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு வேலை வாய்ப்புகளோ அல்லது வந்து ஒரு கனெக்டிவ், ஒரு ஷேர்ட் எக்கானமின்னு ஒரு அழகான வார்த்தையை சொன்னீங்க. அந்த மாதிரி வந்து சூழல்கள் மாறும்போது நாம வந்து இந்த ஈழத்தமிழர்களின் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய முதலீடுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெர்குலேட் ஆகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழல்களும் ஏற்படுத்தும் சொல்லிட்டு ஒரு விஷனரி தாட்ஸை கொடுக்குறீங்க. நான் ஒரு நல்ல ஒரு முயற்சியை தனிப்பட்ட முறையில இது ஒரு நல்ல ஒரு சிந்தனையா நான் பாக்குறேன். உங்களுடைய டெக்ஸ்ட் வெஞ்சர்ஸுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேர்ட்ஸ்வர்த், இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படின்னா, இப்ப வந்து நம்ம யுஎஸ்ல இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த சட்ட சிக்கல்கள் எப்படி பண்றது, இப்ப நான் நேட்டிவ் லீட் சார்பா நான் சொல்றதை விட நீங்க வந்து இப்போ நம்ம நார்த் அமெரிக்கால எங்களுடைய நேட்டிவ் லீட் அமைப்புடைய ஒரு டைரக்டராகவும் நீங்க இருக்கிறீங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல வந்து ஒரு கொஞ்சம் தெளிவு கொடுக்க முடியுமா? ஒரு அந்த சந்தேகங்களை கொஞ்சம் நிவர்த்தி செய்ய முடியுமா நீங்க?
கண்டிப்பா வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியை வந்து நேட்டிவ் லீட் கொண்டு வராங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி அவங்க வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ இன்வெஸ்ட் ஆகலாம். இன்வெஸ்டிங் வேணா வந்து ஜஸ்ட் வந்து லோனாக கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா யூ கேன் கெட் சம் ஷேர்ஸ். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து நிறைய பிளாக்ஸ் கொடுப்பீங்க, மினிமம் பிளாக்ஸ் எவ்வளோக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ வித் தட் நிறைய சின்ன சின்ன அமௌண்ட்லேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன போர்ஷன் வாங்கிறதுக்கு ஒரு 2%, 5% அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில். ரெண்டாவது வந்து தேர்ஸ் a lot of way to do it in legal ways. உங்களுக்கு வந்து you have an account in India and then you can do it from your Indian savings through the PAN card and other bank regulations, or you can do it directly from foreign investment to the companies. So there are multiple options. Again, like I said, நீங்கள் வந்து ஷேராக வாங்கலாம், இல்லைனா லோனாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அது நேட்டிவ் லீடு அவங்க ப்ரொசீஜர்ஸ் வந்து வித் த கம்பெனி தே வில் ஒர்க் வித் இட் அண்ட் வி கிவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அகெயின் தே வில் டெல் யூ வாட் இஸ் யுவர் எக்ஸிட் லைன் 2 years or 5 years. ஸோ அந்த in 5 years you will get your whatever the 2x 3x whatever the profit in the period of exit time. So that's straightforward for anybody to invest in. So with that said, there's a lot of option to invest in rural businesses. And இன்னொரு ஃபாலோ ஆன் क्वेश्चन வாட்ஸ்அப் உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டரா என்ன மாதிரியான உங்களுடைய தீசிஸ் இருக்கு? எப்படி வந்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறீங்க ஒரு தனிப்பட்ட முறையில்? சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோஷியல் இம்பாக்ட் உள்ள பிஸ்னஸ் மட்டும் தான் பர்சனலாக நான் பார்க்குறேன். அதில் வந்து என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், ESGன்னு சொல்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து லைக் ஐ செட், the important thing I look into it, or I think everyone should look into it, the leadership in the company. ஏன்னா வெறும் லீடர்ஷிப்னால் அவங்க அந்த பிஸ்னஸில் அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆர் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்களுக்கு இருந்து வராங்களா, அது ஒன்று. Then how they present it and what they're doing it. So all those things very important. மெயினாக வந்து கம்பெனியை ரன் we have to assess that. I think native lead does a lot of things before they bring into the investors. ஸோ அவங்களே நிறைய வெயிட் பண்ணிடுறாங்க. ஸோ when it comes to us, டெஃபினட்டாக வந்து we know what caliber is the company leadership. ஸோ அதுதான் மெயினாக நான் பர்சனலாக நான் பார்க்குறது அதுதான். ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் what kind of business it is. ஸோ இது ரெண்டு இருந்தாலே போதும். பார்த்தி சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து சரியான பிஸ்னஸ் தான் your return of investment definitely will be there. So that should be the byproduct of any business. When I say return of investment, if it's right, then you will get right benefit. Great. ஸோ இது வந்து நம்ம வழக்கமா இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு புரியக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல், ஒரு ஸ்கேலபிள் பிஸ்னஸ் மாடல், பாயிண்ட் A to பாயிண்ட் B கான ஒரு பிளான் இருக்கா, அதுக்கான ஒரு இனோவேட்டிவ் எலிமெண்ட் இருக்கா, அண்ட் அதை டிரைவ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம ஓரளவு நேட்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டிஸ் வந்து அதை எவாலுவேட் பண்றோம். இப்போ வேர்ட்ஸ்வொர்த் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தவரையில இப்போ நாம பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கமிங் டுகெதர் அண்ட் டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் த கம்பெனி. நேட்டிவிட்டி வில் ஃபெசிலிட்டேட். வரக்கூடிய காலகட்டங்களில் மேபி ஃபெட்னாவுடைய அடுத்த வருட நேரடி நிகழ்வுக்கு முன்னாடியே ஒரு ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்றதுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நண்பர் பாலா, வர்ஸ்வர்த், கால்வெல் எல்லாமே அதில் இணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் இலகுவா இந்த ரீபாட்ரியேஷன் இதெல்லாமே இருக்கும்னு நினைக்கிறோம். மேபி இலங்கையில இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கும் ஒரு 25% இந்த ஏஞ்சல் ஃபண்ட் மூலமா ஒரு 25% அவுட் ஆஃப் இந்தியாலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு. இந்த தகவலோட ஐ வாண்ட் டு கோ டு அனிதா. ஸோ அனிதா, இப்போ வேர்ட்ஸ்வொர்த் சொன்னதுல இருந்து கொஞ்சம் ஒரு படி மேல போறேன். பொதுவா வந்து நான் பாக்குற ஒரு அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, இந்த இன்டியூட்டிவ் இன்வெஸ்டிங்னு சொல்றோம். அதாவது நம்ம உள்ளுணர்வு, பொதுவா பெண்களுக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு வந்து அந்த இன்டியூட்டிவ் டிரைவ் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ இந்த ரேஷனல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு இன்டியூஷனை வந்து நீங்க நம்புறீங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பாக்குறேன்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஆண்டர்பிரனரா இருப்பாங்க, ஒரு கம்பெனியோடைய ஓனரா இருப்பாங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண் மூடிட்டு மற்றவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டியூஷன் அண்ட் இந்த ஃபாலோயிங் அன் எக்ஸ்பர்ட் டிசிஷன், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
So first of all, எனக்கு இந்த ஜென்ரலைசேஷன் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஜென்ரலாக விமன் வந்து இதை பண்ணுவாங்க, ஜென்ரலாக மென் வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தட்ஸ் நாட் இன் மை dictionary. So it's just people, it's just individual who do things. So in the investment, financial, in the industry, it's a male dominated industry, and also IT. So I mean IT entrepreneurship, I would say. So அப்படி பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் வால் ஸ்ட்ரீட்டில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி மென் தான் வந்து they do the speculation, and they make the so they do the so they make the decisions based on speculations, and at that time I don't think they're looking at data. But to me personally, I don't think like okay, I'm a woman, I should do this, or some men do this, so I have to follow them. There's nothing like that. I just do whatever whatever that I do. So so that gender is not that I'm thinking, but how I invest is basically it's a combination of both. Any investment is risk taking, right? So you have to take, you are taking risk, and you know whether it's going to fail or it may come well. So that's something that you are taking. So அப்படி பார்க்கும்போது, so first thing is you're just going with your guts, and the second thing is obviously you will look at the logic of whether that's going to work. And I generally do not follow anybody. So I don't do something because somebody else is doing it. That is my general opinion. But I know people are doing. So முன்னாடி வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, 30 years முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்திருக்காங்கல்ல, ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ், some if they make money, they invest in gold, they invest in land. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சர்டன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா பீப்புள் வர் ஸோ அதுலேயும் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். ஓ, அவன் அங்கே வாங்கினா நம்ம வாங்குறோம் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இருக்கும்போது இட் வாஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் டு எனிபடி. நான் கோல்டு வாங்குறதுனால எனக்கு வேற யாருக்கும் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. நான் லேண்ட் வாங்குறதுனால சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. நான் லேண்ட் வாங்கி அங்கே போட்டிருக்கனால எந்த யூஸும் இல்லை. ஸோ தட் இன் தட் வே the trend changed. So அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் மக்கள் தங்களை அறிவாளிங்க நினைச்சிட்டு, so they were investing on stock market. Either they'll lose 100% of their money or they'll make some money. A few people made money. So அதுக்கப்புறம் அவங்க நினைச்சு பார்த்தா, ஆக்சுவலா நம்ம திங்க் பண்ணி பார்த்தா, we are just putting money in some place that we don't even know, and that's been controlled by few people, a few rich white men. So அந்த மாதிரி பார்த்தோம்னா that's just stupidity. So இப்போ வந்து மக்களோட ட்ரெண்ட் வந்து they want to invest on something that they could see, that they could feel, that they could have a social impact. So அந்த மாதிரி நிறைய there are a lot of awareness. So the trend changed. So I think if people want to follow somebody, then I would say that they should invest back in their money in Tamil Nadu and give job opportunities to the people who are there. And there are a lot of other initiatives by the government also that is very progressive, and that's very helpful. So now I think Caldwell wants to say something. So Caldwell, want to something? Yeah. ஒரே ஒரு குயிக், சாரி டு இன்டரப்ட். நான் வந்தது வந்து பார்ட்டி கிட்ட தான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் முதல்ல.
all of you, பார்ட்டி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம் சானுசேல. அவருடைய இடத்த பார்த்தோம். அங்க வந்து ஒரு இன்னோவேஷன் லேப் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் அவருடைய நண்பர்கள் டெக் வெஞ்சர்ஸ்ல சேர்ந்து அவங்களோட வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து யூத் சம்மர் கேம்ப் குழந்தைங்களுக்கு போய் ஒரு 10 நாள் அங்கே தங்கி எல்லா ஆளுமைகளையும் வர வச்சு பண்றதுக்கு உண்டான என்டர்பிரினர் ஜேர்னி அட் சிலிகான் வேலி த்ரூ FeTNA பை பார்த்தி அண்ட் டெக் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம். அதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழர்கள்ல சானுசேல 36 ஏக்கர் ஒரு நிலத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு மலையில நல்ல ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால பார்த்தி உங்களுக்கும் உங்களுடைய அணிக்கும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த தருணத்துல இதை சொன்னோம்னா எனக்கும் நிறைவா இருக்கும், இங்க பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கும் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இது பயனளிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் இங்க வந்து எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தணும். இந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்து எப்படி வெற்றியாளர் ஆனாருன்னு வேலுமணி சொன்னாரோ அதே மாதிரி பார்த்தியும் வாழ்க்கையில பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அவரு இங்க வாழ்ற குழந்தைகளுக்கு இங்க வாழ்ற பெண்களுக்கு பசங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரு. அதனால ஒரு சம்மர் கேம்ப் ப்ரோக்ராம் அட் பார்த்திஸ் பிளேஸ். Sooner we are going to collaborate with the Tech Ventures and FeTNA அவனுடைய யூத்துகளுக்கு தொழில் முனைவோருக்கு சிலிகான் வேலியில ஒரு 10 நாள் 15 நாள் தங்கி அந்த இடத்துலயே அவங்க ஏதாவது ஒரு சம்மர்ல கத்துட்டு போற மாதிரி ஒரு 8ஆவதுல இருந்து 12th படிக்கிற குழந்தைங்க வரலும் அவங்கள அங்க கொண்டு வந்து ஒரு 10 நாள் பண்றதுக்கான வாய்ப்புகளை கேட்டிருக்கோம். பார்த்தி அதை பத்தி உங்களுடைய உணர்வுகள் நம்ம பேசிக்கிட்டதை 2 வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் விலகிடுவேன். எனக்கு அதுதான் சாரி மன்னிச்சிரு. உங்களுடைய இடத்துல இந்த இடைச்சல்கள் வேணுங்கிறதுக்காக தான் வந்தேன், உரிமை எடுத்துக்கிட்டு. இந்த பாட்டு நான் பேச தெரியாது, நான் நேரா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் பொது மேடையில பேசுறதுதான் என்னுடைய வழக்கம். அதையே தான் இது இங்கேயும் பண்றேன். இல்ல நன்றி காவல், நீங்க வந்திருந்தப்ப நான் பேசியிருந்தோம். நான் கட்டாயம் அதை செய்யறது தான் எங்களோட ஆசை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக் வெஞ்சரால நான் அதை செய்யணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். We will definitely do it. அது மட்டும் இல்லாம தமிழகத்திலையும் ஒரு பெரிய தொழிலை கொண்டு போய் சேர்த்து போற நிலைமையில இருக்காது. அதுவும் ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். சிவராஜா அண்ட் அனிதா ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை வந்து அங்க தமிழகத்துக்கு கொண்டு போய் ஒரு தயாரிப்பு நிறுவனம் கொடுத்து ஒரு 3000 பேத்துக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கும் திட்டம் போட்டுட்டு இருக்காரு. இந்த ஆளுமைகள் இங்க இருக்கிறவங்க இந்த சூழல்ல சும்மா இது ஒரு வழி மட்டும் இல்லை, சிந்தனைகளை செயல் வடிவமா செய்துகிட்டு இருக்க 4 ஆளுமைகளும் சேர்ந்து பேசுவது மனசுக்கு நிறைவு. வாழ்த்துக்கள். நான் விலகிக் கொள்கிறேன், நீங்கள் தொடங்குங்கள். நன்றி பார்த்தி, நன்றி அனிதா, நன்றி வேர்ட்ஸ்வர்த், சிவராஜா. நன்றி கால்ட்வெல். நல்ல அருமையான ஒரு தகவல் பார்த்திபனுடைய முயற்சிகள் பற்றி. மேபி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அதில் கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறேன். அனிதா, நீங்க பேசிட்டு இருந்ததுல குயிக்கா அடுத்த ஒரு விஷயம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் மாதிரி சொன்னீங்க, ஜெண்டரைஸ் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. பட் ஈவன் நான் வந்து சொன்னது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோடைய கை கவசாக்கி சொன்ன ஒரு விஷயம். எப்பவுமே வந்து அவங்க டீம்ல வந்து ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷன் வரும்போது அங்க இருக்கக்கூடிய உமன் கலீக்ஸ்ட கேட்போம், அவங்க வந்து பெருசா லாஜிக்கலா இல்லாம ஒன்று சொல்லுவாங்க, அது சரியா இருக்கும். அந்த இன்ட்யூட்டிவ் பவர் வந்து டிஃபரெண்டா, ஐ மீன் கம்பேர் டு மென் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த கான்டெக்ட்ல தான் நான் கேட்டேன். ஓகே, அதை அப்படியே நம்ம பாஸ் பண்ணிட்டு, லைக் இப்போ நீங்க அந்த பேசும்போது கவர்மெண்ட்ல சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடெல்லாம் சொன்னீங்க, அதை கொஞ்சம் குயிக்கா டச் பண்ணுங்களேன். மேபி நிறைய பேர் பேசிட்டு சில அமைச்சர்கள்லாம் பேசினாங்க, அவங்க தவற விட்ட சில விஷயங்களையும் குயிக்கா சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். So there are a couple of things that I want to point out. So இதுக்கு முன்னாடி நம்ம ஐடி மினிஸ்டர் மிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் பேசும்போது he gave most of the information. ஒன்று அவர் மிஸ் பண்ணது வந்து ஐடி நண்பன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. So they just released that. All the startups are encouraged to
register in that web portal. அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது you will have some benefits of interacting with the other IT folks, and they will have some meetups, and also there will be some perks for registering in that when you talk about tenders and other kind of things. So இன்னொன்று வந்து so I appreciate you working on that native lead native lead, it's a company, right? So in that you're inviting small investors, and I truly appreciate you doing that, because that will be helpful to a lot of startups. And you are, and I know we invested some money in one of your startups too, but so you really handpick all those, and you do your due diligence, so that the investors do not have to do their own research, deep research. So that's a very, I mean, you are doing a very good job in doing that level of effort for the past few years. Another thing that I found out when I was in Chennai for the past few weeks or so, so there are multiple opportunities for both the institutional investors who are here or any other country, and also individual investors who are willing to invest, or any VC funding entities who are willing to invest their fund in Tamil Nadu, in Tamil Nadu's tier 2, tier 3 cities. There are a lot of opportunities. So one of them is they have funding agencies. They have fund setups for infrastructure. The entity is TNIFMC, and the infrastructure fund is that's actually a $300 million fund that you can support. That supports the projects could be something related to green energy, water supply, and some like infrastructures like roads and IT, any office buildings. It could be IT parks also, and also tourism, so ecotourism, and all sorts of things. So that's the infrastructure fund. So it's been backed by and it's all ESG rated. So like Max said, it's been backed by World Bank and JICA. So the first loss will be taken by them. So your money, the money that you are doing will be safe. I mean, any investment will have their own risk, but I'm just saying. So because of the backing, that shows that these are viable investments. And the second one is the shelter fund that they have. That's also a $500 million. It can go up to $500 million. So there are some of the projects that you can, if you are interested, you can invest would be the affordable housing and like senior assisted living facilities. So they'll build those, and also some of for the working class people and the labor class people, they'll be constructing the hostels for women, working women and stuff. So, and also it could be some green energy buildings that are sustainable, stuff like that. So I think Mac briefed us a little bit on that. So there are these are mainly for the institutional investors who wants to invest in any ESG related social impact activities or projects. And so what was the other question by you? Yeah, that's what I was just asking, about the
other government initiatives? I mean, you shared, I mean, briefly. The IT Nanban, yeah, the IT Nanban is something that people should register so that they can get the perks of the government. And also this funding is all, it's transparent and it's an independent company. So, but it's backed by the government. So so they will be able to they'll be able to implement the projects easily. They don't have to. They'll have the priorities. So. Yeah. Thank you. So last two questions. Next to Parthi, before I go to Wordsworth. Parthiban, இப்போ நம்ம நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு புது கான்டெக்ஸ்ட் வந்து நீங்க செட் பண்றீங்க டெக்ஸ்ட் வெஞ்சர்ஸ் மூலமா. இப்போ இதை வந்து அந்த நம்ம ஒரு குறிப்பா வந்து நம்ம வந்து ஈழம் தமிழ் டயஸ்போரா பத்தி பேசுறதுனால இதை அவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்றதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸோ அல்லது வேற ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு பாக்குறீங்களா இப்போ? No, try பண்ணிட்டு இருக்கோம், but we haven't formally launched any initiatives in that way. We are right now working through organizations like FeTNA, Ungomari organizations, or வேலை செய்யணும்னு எங்களோட ஆசை. But yeah, we have not formally launched any initiatives yet. Okay. But you have plans in the days to come, right? Yeah. So Wordsworth, நிபுல இருக்கீங்களா? Wordsworth வர வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் அப்படி என்று சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹை லெவல் தாட்ஸ், ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தமிழ்நாட்டில் நம்ம வந்து என்ன மாதிரியான சூழல் இருக்கு. டிபிக்கலி வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்டா இன்னைக்கு இருக்குது. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னபடி ஒரு இன்க்ளூசிவ், ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேஸ்ட், ஒரு இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட் அண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கு. இது வந்து சோசியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல பார்த்தாலும் அதை தாண்டி வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கல் கான்டெக்ட்ல பார்க்கும் போதும் அதை வந்து நாம வந்து ஒரு எம்பவர்டு கம்யூனிட்டியா எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறத பத்தி பாக்குறோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டா பேசிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இப்போ நேட்டிவ் லீடுங்கிறது வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிடையாது. இட்ஸ் அ கம்யூனிட்டி ட்ரிவன் ஆர்கனைசேஷன். தோ ஐ ஃபவுண்டட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக். நவ் இட் இஸ் டெமோக்ரட்டைஸ்ட். எவ்ரி 3 year அதனுடைய போர்டு மாறுவாங்க. ஸோ இந்த வருஷம் கூட we have invited Wordsworth to be one of our directors, so that it is a continuous process. நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்டோட நாங்க ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ஆனுவல் இனிஷியேட்டிவ் ஒன்று பண்றோம். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு 2020 பண்ணோம். கோவிட்னால அது ஒரு ஆன்லைன் நிகழ்ச்சியா இந்த மாதிரி பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு 2021 ஒரு நிகழ்ச்சி பண்றோம். இதுல வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் ஐடியாஸை இன்வைட் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு 100 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுல ஃபியூ கம்பெனிஸ் we will be investing through our angels. ஏஞ்சல்ஸ்னா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு ஏஞ்சல்ஸ்னு சொல்றோம். அதுல வந்து வேர்ட்ஸ்வர்த் சொன்ன மாதிரி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிளான் பண்றோம். அதே மாதிரி சின்ன கம்பெனிஸ்க்கு அனிதா சொன்னாங்க, இப்ப திருநெல்வேலி மாதிரி ஊர்ல, மதுரை மாதிரி ஒரு ஊர்ல, ஐ பிலாங் டு மதுரை, பாலா பிலாங்ஸ் டு மதுரை, சில சின்ன கம்பெனிஸ் இருக்கும், அவங்களுக்கு பெருசா ஸ்கேலபிள் ஐடியாஸ் இருக்காது. ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மல்டிபிள் எக்ஸ்மல்டிப்ளையர் ஃபேக்டர்லாம் அங்கே அப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் மாடலை வந்து ஒரு ஸ்கேலபிள் இனோவேட்டிவ் மாடலா மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரியாணி கடை வந்து ஒரு 75 வருஷமா வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ். ஒரு தலைமுறையில யாரோ வராங்க, அதனுடைய மாடலை மாத்துறாங்க, ஒரு பிரான்ச்சைசி மாடல் பண்றாங்க. இப்ப லாஸ்டா ஒரு 2 months முன்னாடி ஒரு 600 crores வந்து விசி ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் கூட எப்ப வேணாலும் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த ஸ்கேலபிள் டெஃபினேஷனுக்குள்ள வரலாம். இதுதான் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமா வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அல்லது வந்து டெட் ஃபண்டிங் ஆகும். டெட் ஃபண்டிங்கிறது வந்து நாங்கள் ஈக்விட்டி வந்து அப் டு 2 crores பண்றோம், டெட் ஃபண்டிங் வந்து அப் டு 10 lakhs பண்றோம். முகமது யூனுஸ் ஃபவுண்டேஷன் பங்களாதேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபல் லாரேட், அவங்களுடைய ஃபவுண்டேஷனோடையும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். தே வில் பி கோ இன்வெஸ்டிங் வித் அஸ்.
டாடா ட்ரஸ்டோடைய ரந்தே அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் அவங்களோடையும் டைப் பண்ணியிருக்கோம். தே வில் பி ஆல்சோ ப்ரொவைடிங் தியர் என்பிஎஃப்சி வெஹிக்கிள் டு அஸ். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஃபுல்லா நாங்க வந்து பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களும் நாங்க வேர்ட்ஸ்வர்த் மூலமா அனிதா மூலமா நாங்க ஷேர் பண்றோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஒரு $10,000 $15,000 வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க டைமை கொடுக்க விரும்புறவங்க, உங்க கனெக்ஷன் கொடுக்க விரும்புறவங்க, நீங்க வந்து எங்களோட இணைஞ்சு ஒரு கம்யூனிட்டியா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இது பண்ணலாம். So before we close, Anita, what would be your concluding points? ஒரு 2 பாயிண்ட் நீங்க வந்து இந்த பாக்குற வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? So 2 points. Very important is, of course, we have to give money to the society. And the second most important point is that Tamil Nadu needs the expertise from USA or any other country. Basically, they need the brain, the knowledge, the exposure that we had, and the expertise that we acquired over the years, at least for the past 20, 30 years that we are living here. So apart from the money that you'll be investing, they need the brain power. So if people want to invest, they should invest, and also they should lend their brain for at least for some time. They don't have to. We don't need to have an expedition. We don't need to have an exodus to back to Tamil Nadu or back to Tirunelveli. But you can still live here, and you can use your expertise, because நமக்கு தான் தெரியும் 20-30 yearsல அமெரிக்காவில் வந்து what worked and what did not work, what was the policy for economic policy that worked, how the small businesses helped the economy to grow. ஒண்ணுமே இல்லாம .com crashல என்னெல்லாம் நடந்தது, how we came back, இது எல்லாமே நம்ம மண்டைக்குள்ள இருக்குது. So I think and also different people have different exposure. When you're living in East Coast, you have a different exposure. If you're living in Silicon Valley, obviously you have different exposure. And Tamil Nadu needs all these exposure, brain, knowledge, and of course your money. So those are the 2 things I would say. Thank you. Yeah. Thank you, Anita. Parthi, what's your 2 concluding remarks? Now on the so I think we don't need to think about making donations and making ourselves feel better as diaspora. The angel investing landscape has changed, both in the western side as well as in Tamil Nadu and India in general. There's a lot better ways to make impactful change and long-term changes, and make that money go a lot further through angel investment. So that's an opportunity for everyone to consider. ரெண்டாவது வந்து, we may have a tendency to look at things through a Western framework when it comes to what certain things mean, and ideas come from many places, and always trust the local contacts that people have and take advantage of the local knowledge and local understanding and how they are solving problems is always a better way than trying to impose what we think in the US or in the Western side of the world. Okay, thank you. Wordsworth, I think we lost you. Anyway, Bala sir, you can come in. Let me conclude this way. Like, see, இப்போ நம்ம இந்த ஒரு 4 பேருக்கு நம்ம பேசணும். இந்த பேசின விஷயங்கள்ல இருந்து நம்ம கன்சாலிடேட்டடா ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, நாம வந்து கடந்த ஒரு 20-30 வருடங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி, ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். They say that மனித குலம் தோன்றிய நாளிலிருந்து
ஒரு 1970 வரைக்கும் நடந்த மாற்றங்களை விட பல மடங்கு மாற்றங்கள் வந்து கடந்த ஒரு 40-45 வருடங்களா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க சில ரிசர்ச் எல்லாம். Fortunately, unfortunately, we are all living in that space of very very ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அப்போ வந்து எல்லாமே மாறுது. இந்த மாற்றத்தை வந்து தனக்குள்ள உள்வாங்கி அதுக்கு தகவமைச்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை வந்து நம்ம உருவாக்குறது இந்த தமிழ் சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளுமையினுடைய, அதாவது ஒரு முன்னேற்றம் பெற்ற ஒவ்வொரு ஆளுமையுடைய கடமை. அந்த முன்னேற்றம்ங்கிறது நம்மகிட்ட வந்து நிறைய முதலீட்டு சக்தி இருக்கலாம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, அனிதா சொன்ன மாதிரி, ஒரு நிறைய நாலேஜ் இருக்கலாம், ஒரு நிறைய கனெக்ட் இருக்கலாம், ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனல் பவர் கூட இருக்கலாம், டாக்டர் வேலுமணி சார் சொன்ன மாதிரி. ஸோ இதை எப்படி வந்து நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு நம்ம வந்து இந்த உலகத்தோட போக்குக்கு ஒத்து, அதுக்கு நாம எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் அல்ல, நம்மளால இனோவேட் பண்ண முடியும், நம்மளால கம்பெனிஸை ஸ்கேல் பண்ண முடியும், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த 4ஆம் தொழில் புரட்சி 4.0 வந்து நாம எப்படி ஒரு கம்யூனிட்டியா கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் தான் நாம இங்க பேசுறோம். அதற்காக நாம எப்படி பங்களிப்பு செய்ய முடியும், நம்மளுடைய முதலீட்டை எப்படி செய்ய முடியும்னு பாக்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இப்ப யுஎஸ்ல வந்து ரைஸ் அமைப்பு இருக்கு, நிறைய தொழில் முனைவோர்களை இணைக்கிறாங்க, இணைச்சு பல விஷயங்கள் பண்றாங்க. நேட்டிவ் லைட் பொறுத்தவரையில குறிப்பா இந்த முதலீடு வழிகாட்டுதல் இந்த மாதிரி பண்றோம், ரைஸ் மாதிரி அமைப்போட சேர்ந்து ஒர்க் பண்றோம், எல்லா அமைப்புகளோடய சேர்ந்து ஒர்க் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய பர்பஸ் வந்து தமிழ் சமூகத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும், அடுத்த தலைமுறையை வந்து நம்ம வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு தொழில் முனைவோர்களா, தொழில்நுட்பவியலாளர்களா மாற்றணும் அப்படிங்கிறது தானே தவிர ஒரு அமைப்புக்கான ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கான்டெக்ட்ல இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த முதலீட்டு சக்தி இருக்கிறவங்க, அனிதா சொன்ன மாதிரி முதலீட்டாளர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஒரு கம்பெனில வந்து நீங்க வந்து ஒரு ஈவன் யூ கேன் டேக் அ ஸ்மால் ஸ்டேக் அண்ட் கைட் தெம் ஆஸ் அ மென்டர். உங்களுடைய அனுபவம், ஒரு பல வருட அனுபவங்கள் வந்து அவங்களுடைய பல தவறுகளை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியா ஈடுபடலாம். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கிறோம். ஸோ யார் வேணாலும் அந்த எண்ணம் இருக்கிறவங்க நம்ம தமிழகத்துக்கு திரும்ப நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் பணத்தையும் கொடுக்கலாம். அதை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு தளம் இருக்கு, அது ஒரு டிரான்ஸ்பேரண்டான ஒரு தளம் இருக்கு, ஒரு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளம் இருக்கு அப்படிங்கறத நம்புங்க. FeTNAவுடைய டெஃப்கான் அமைப்பை குறிப்பா பாலா சுவாமிநாதன் நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு இதில் தனிப்பட்ட முறையில 1-on-1 பேசுறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். இங்க வந்திருந்து அருமையான தகவல்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட அனிதா செல்வின், பார்த்திபன் பரம்சோதி அண்ட் வேர்ட்ஸ்வர்த் ஐயாத்துறை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய பாலா சுவாமிநாதனுக்கும் கால்டுவேலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றிங்க. இது ஒரு காமன் தீம் இதுல என்ன இருக்கு அப்படின்னாக்க, நம்ம முதலீடு செய்வது வந்து முதலீட்டை பெருக்குவதற்காக மட்டுமல்ல, சமூகத்தையே உயர்த்துவதற்காகவும் பயன்படும் அப்படிங்கிறது தான் ஒரு காமன் பாயிண்டா 3 பேருமே பேசினாங்க. அப்கோர்ஸ் நீங்க நேட்டிவ் லீடோட ஒரு கொள்கையே அதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நடத்திக்கிட்டு வர்றீங்க. உங்க கிளப் ஹவுஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியுது. இந்த ரேசிங் ஹென்ஸ்ல இருந்து நீங்க சாஃப்ட்வேர் சர்வீஸ் வரைக்கும் நீங்க பல இதுக்கு நீங்க வந்து Tier 2, Tier 3 அந்த மாதிரி நகரங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றது, அங்க உள்ள மக்களுடைய அங்க கிராஜுவேட் ஆகி வர்றவங்களுடைய ஒரு கேள்வி என்னன்னா, அங்கேயும் அனிதா உங்களுக்கு தான் இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்க தான் அந்த இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க. அங்க இருந்து படிக்க வர்றவங்க, பாளையங்கோட்டையில படிச்சுட்டு வர்ற ஒரு பையன் வந்து பாம்பேல படிக்கிற பையனோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா, 2 பேரும் ஒரே நூல்களைத்தான் படிக்கிறார்கள், 2 பேரும் ஒரே மாதிரி பரீட்சை தான் எழுதுறாங்க, ஒரே மாதிரி தான் கிராஜுவேட் ஆகி வந்துடுறாங்க, ஒரே அறிவு தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய மார்க்கெட்டபிலிட்டி வேற மாதிரி இருக்கு. ஸோ இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து உயர்த்தணும்ல, அதற்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அரசு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து we should have like a skill development programs. ஸோ அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லை அதில். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எப்படி present பண்ணுறது, how to be presentable, what are the manners, lot of things that they need to learn when they are living in a Tier 2, Tier 3 cities. So government வந்து definitely they have to invest money
in having training and skill development centers in college, and the college should the university should make it mandatory, and also நம்ம ஐடி மினிஸ்டர் சொன்னாங்க 1.25 லட்சம் பேர் வந்து ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐ மீன் ஐடி இதுல இருந்து முடிச்சுட்டு வராங்க. 4.5 லட்சமா என்னவோ வந்து கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து எப்படி ஜாப் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் யூனோ. வென் இப்போ நான் என்னோட கம்பெனி சென்னையில் இருக்குது. We find it difficult to hire people from college, although they finished 4-year engineering degree from any university. Unless they are from the top 10 university, they are not going to be in an employable state. So we have to train them, and we hire them as project trainees. So my idea is, why can't the universities have tie-ups with industries? இப்போ அமெரிக்காலலாம் அந்த மாதிரி தான் universities, they tie up with industries and they work with the industry. Funny, they will and the government will also have some grants, funds, make it available, and make the people who are coming out of college as employable. So that's something that government should definitely do, and I'm pretty sure Tamil Nadu government is open to all these suggestions. And சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லித்தர மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா கீப் அஸ் போஸ்டட் சிவராஜா. அவங்க நேட்டிவ் லீட் மூலமா யாராவது கொண்டு வந்தாங்க, தட் வுட் பி அ சோஷியல் இம்பாக்ட்ஃபுல் இதாகவும் இருக்கும். நாங்க அந்த மாதிரி ஒரு இதுல பார்ட்டி மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாஃப்ட் ஸ்கில் ஒரு குயிக்கா சார், சாஃப்ட் ஸ்கில்லையும் தாண்டி இப்போ நம்ம ஒரு ஃபியூச்சர் இது வந்து இந்த IR for இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ங்கிறது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டா தான் போகுது. இதனுடைய தாக்கத்தின் மூலமா எப்படி வந்து அது ரிலேட்டடான ஸ்கில் செட்டுக்காக நம்மளுடைய நண்பர் ஆழி செந்தில்நாதன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. அவர் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு, பொருட்பால் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுவும் நம்ம நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஆமா மிகச்சிறப்புங்க. உங்களான இதுல கலந்து கொண்ட அவங்க 3 மூவருக்கும் நன்றி. இதுல வேர்ட்ஸ்வொர்த் வந்து கயானால இருந்து கலந்து கொண்டார் என்பது பலருக்கு தெரியாது. அங்க ஜார்ஜ் டவுன் ஏர்போர்ட்ல இருந்து வண்டி கிளம்ப போகுது அப்படிங்கறதுனால பாதியிலேயே அவர் துண்டித்து விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அப்படி இருந்தும் கலந்து கொண்டதுக்கு நன்றி. ஒரு 10-15 நிமிடங்கள் காலதாமதம் ஏற்பட்டதுக்கு அவருக்கு மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் மிக்க நன்றிங்க. இப்போ நான் கால்வெல் அவர்கள் இருக்காங்களா பேக் ஸ்டேஜ்ல, அவர் ஆன்ஸ்கிரீன் கொண்டு வாங்க. அவரு ஒரு நன்றி தெரிவித்து விடுவார் அனைவருக்கும். வாங்க. நாளை என்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது, அப்புறம் இன்று நடந்த நிகழ்ச்சிகளுக்கு அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இது சிலருக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் கால்வெல், நீங்க வந்து நாளைக்கு இதை கூட நீங்க சொல்லுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு தொழில்நுட்பத்துக்கு அப்படின்னு உதவி செய்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் பிலடெல்பியால இருந்து மிக உதவியாக இருந்தாரு. அப்புறம் பிரபு ரங்கராஜன் நியூஜெர்சில இருந்து, அவரும் ஆன் டாப். ராமலிங்கம் அவர்கள், அப்கோர்ஸ் அந்த டாப் கைஸ் பாலமுரளி அண்ட் சரவணகுமார், அவங்க 2 பேரும் தான் அந்த காக்ஸ் இந்த வீல்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வீலை கிரீஸ் பண்றதே அவங்க தான். ரொம்ப ஒழுங்கா போச்சு அப்படின்னா அவங்க முக்கியமான காரணம். பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருமே மிகச்சிறப்பாக இருந்தார்கள். இதுல பங்கு பெற்ற அனைவருமே நம்ம வந்து நியூயார்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது ஒருத்தர் பொது வாழ்க்கைக்கு, பொது மக்களுக்கு தன்னுடைய அறிவை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களை அடையாளம் கண்டு அது 4 பேத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம பேரவை நடுவ விட்டுருவோமா வாய்ப்புகளை? அதானே. அதாவது இணைய அமர்வுகள் இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து நேரம் கேட்டு பார்த்தி கிட்ட வந்து பேசினேன் நான். ஏன்னா அது பேசினது வந்து வெறும் பேச்சாயிடக்கூடாது. தில்லை குமரன் அப்புறம் ஏற்கனவே அவரு பேரவையை நடத்தியிருக்காரு, தலைவராக இருந்தவர். அவரு பார்த்தி எல்லாம் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த வகையில வந்து நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்க முடியும், இந்த உணர்வு உள்ளவங்களை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால இவர்கள் எல்லாம் தமிழுக்கு கிடைத்த சொத்துகள், அந்த சொத்துக்களை பாதுகாத்து பேணி அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம் கடமை, இல்லைங்களா?
அதனால கண்டிப்பா யார் யாருக்கு அந்த நாட்கள் உகந்து வரத்துக்கு சந்தர்ப்பம் இருந்து வாய்ப்புகளை உருவாக்கி எப்படியாவது கொண்டு வந்துருவோம். அதனால நியூயார்க்குக்கு வாங்க, நல்லா இன்னும் சிறப்பா இதை வந்து ஒரு நாள் முழுவதும் நல்ல ஒரு அரங்கத்திலையும் வச்சு இணைய மருவுகளும் வச்சு தொழிலும் தமிழும் ரொம்ப முக்கியங்க. செல்வம் சம்பாதிக்கிறது வந்து ஈதல்ல கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம சம்பாதிச்சாதான் கொடுக்க முடியும், கொடுக்க முடிஞ்சாதான் சம்பாதிக்க முடியும். அதனால ரெண்டுமே வந்து ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் இல்லையா, இரு கையும் ஒரு கையாக சேரணும். அதுதான் வந்து நம்பிக்கையா அமையும். அதனால நல்லா வரும். அதனால ஒன்றும் சிறப்பு இல்லை, ரொம்ப நல்லா போச்சு ஓரளவு எல்லா வகையிலுமே. நாளைக்கு வந்து காலையில இருந்து மாலை வரலும் ஒரு 12 மணி நேரம் மாரத்தான் இருக்கு நாளைக்கு பேரவை விழா. அதுல வந்து தமிழ்தாய் வாழ்த்து, மறை ஓதுதல் இதெல்லாம் நிகழ்ச்சி நிரல்ல எப்பயும் இருக்கிற வழக்கம். இந்த வரவேற்பு உரையும் ஒருங்கிணைப்பாளர் உரையும் தலைமை குழு அறிமுகமும் இது மூணையும் நம்ம வந்து ஒரே ஒருங்கிணைச்சி நம்ம குழுவினுடைய இவ்வாண்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துமா சேர்ந்து வரவேற்கலான்னு சொல்லி இருக்கோம். அது ஒரு நிகழ்வு. முடிச்ச உடனே அந்த குழு முடிச்ச உடனே நம்மளுடைய தமிழக அரசினுடைய நிதி அமைச்சர் அப்புறம் அவர் வந்து பிடிஆர்பி தியாகராஜன் அவர்கள், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து அவருடைய உரை இருக்கு. அவங்களுக்கு நாடாளுமன்றம் கூட்டிட்டு அவர் வந்து இதுல கலந்துக்கிறதுங்கிறது நேர்ல தான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. இன்னைக்கு ரொம்ப மனோ தங்கராஜும் ரொம்ப நல்லா நேரம் எடுத்துக்கிட்டு அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னாரு. நல்ல ரத்தன கம்பளமிட்டு வரவேற்கிறாரு. நல்ல தொழில் புரியணும்னு நினைக்கிறவங்க பேரவை சார்பாக நம்ம எதுனாலும் அவங்களுக்கு எந்த வகையிலையும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதற்கு இப்போ பேரவையினுடைய இந்திய ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமைகள் எல்லாம் அடையாளப்படுத்த போகிறோம். அது உங்களுக்கு தெரியும் நம்ம பேரவையில் பண்ணது. அதனால பார்த்து கொண்டிருக்கும் எல்லா தமிழ்ச்சங்க உறுப்பினர்களும் தமிழர்களும் உங்களுக்கு தேவை என்றால் இதில் இந்த இன்னைக்கு நடந்த விழாக்களில் நடந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எண்ணையும் மின்னஞ்சலையும் லிங்க்டினையும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அவர்களையும் அணுகலாம். அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் போய் பண்ணுறதுக்கு நேட்டிவ் லீடு, ரைஸு, எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்பு இருக்குது. கிரிப்டோ கரன்சினா எனக்கு என்னென்னு தெரியாது இது வரலும். நான் இன்னைக்கு நல்லா ரொம்ப அழகாக ஒரு எலிமெண்ட்ரி லெவல்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எக்ஸ்பிளிசிட்லி அம்மாப்பேட்டையிலிருந்து அமெரிக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆள் அருள். ஏன்னா நல்ல அட்லாண்டாவில் அவர் நடத்த வேண்டியது சென்ற ஆண்டு விழாவை. அவர் இப்போ ஃப்ளோரிடாவுக்கு மூவ் பண்ணிட்டாரு அட்லாண்டாவில் இருந்து. இருந்தாலும் அவரை விட மனசில் ஈர்த்தது வந்து அவங்க மகன் 16 வயதில் இன்னைக்கு ஒரு தொழிலதிபராக உருவாயிருக்காருங்கிறது. இதுதான் ட்ரீம் ஆஃப் அமெரிக்கா. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை காமிக்கணுங்கிறது ரொம்ப ஒன்று முக்கியம். இந்த சனி ஞாயிறு 2 நாட்களையும் நல்ல ஒரு கார்த்திகை தீப திருநாள் முடிஞ்சது, தீபாவளி திருநாள் முடிஞ்சது. இப்போ எல்லாம் இனிப்பு பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி அமைதியாக உட்காந்து தமிழோடு விளையாடுவோம். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறது, பார்த்திருப்பவர்கள் இந்த வினய விழா நடத்துறதுக்கும் ஒரு சில பண தேவைகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டின்யூர் வாரல் FeTNA கன்வென்ஷனுக்காக ஒரு FeTNA 34ங்கிற ஒரு இதில் பேபால் லிங்க்கு அனுப்பிச்சுக்கோம். அதில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சவங்க பார்க்குறவங்க ஏதாவது தொகைகள் கொடுத்தீங்கன்னாலும் நம்ம விழா நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். நன்றி. இதை விட இன்னைக்கு அருமையாக நடந்தது பாலா. ரொம்ப அருமையாக நேர்காணல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கும் உங்களுடைய அணிக்கும் உங்களுடைய பங்களிப்பாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துகள். தொடரட்டும் பணி. நன்றி. நன்றி. அனைவருக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.